Cheerful welcome to all ladies and the gentlemen of Dinesh. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th century வாழ்ந்துற மக்களோட பாடிஸ் எல்லாமே வந்து ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ மிஸ்டரியில வந்து பார்ட் 2 வீடியோ இது. பார்ட் 1 வீடியோ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ பத்தி சொல்லணும்னா வந்து 4500 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நடந்த ஒரு ஓல்டு மம்மியோட ஸ்டோரி நம்ம சேனல் ஸ்டார்டிங்ல வந்து அப்லோட் பண்ண வீடியோ. அது யாரும் பார்த்து இருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. என்னோட சோஷியல் மீடியா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களோட சஜஷன்லாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வந்து நிற்கிறீங்க உங்களோட சஜஷன்லாம் வந்து. ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து நான் படிக்கிறதில்லன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றீங்க. இல்லை, நான் உங்களோட சஜஷன்லாம் வந்து படிக்கிறேன், பட் ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணல. ஸோ அதிகமாக கேட்கப்படுற சஜஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டபுள் வாய்ஸ் கேட்குது, அது இல்லாமல் சவுண்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லி தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்க்ரீஸ் தான் வந்து இருக்குது, டபுள் வாய்ஸ் கேட்குது. அதுவும் வந்து எடிட்டிங்ல கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால கூடிய சீக்கிரத்தில் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லெட்ஸ் பிகின் அவர் டாபிக். ஸோ ஒரு 1 வீக் முன்னாடி வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸில் வந்து ஆல்பா லேக்குன்னு சொல்லி, ஸோ அந்த லேக் வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸில் வந்து இருக்குது. இந்த லேக் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ ஏன் தெரியலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டரி லேக் அல்லது ஸோ ஸ்கெலிட்டன் லேக்குன்னு சொன்னாலாம் வந்து இந்த லேக் பற்றி எல்லாருக்கும் தெரிய வரும். ஏன்னா வந்து இந்த லேக் வந்து ஒரு மர்மமான ஒரு லேக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட பாடிஸ் எல்லாமே வந்து அந்த லேக்கில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடிஸ்லாம் வந்து யார் வந்து எப்படி இந்த பாடிஸ்லாம் இங்கே வந்துடுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. பட் இப்போ தான் வந்து இந்த பாடிஸ்லாம் இருக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ 1982 இருந்தே வந்து பாடிஸ்லாம் வந்து அந்த லேக்ல வந்து இருந்தது. ஸோ 1982 வந்து இந்தியாவில் இருக்க ஒரு ஆர்மி சோல்ஜர் வந்து தன்னோட ஒர்க் அங்கே பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து தண்ணி தாகம் இருந்தனால வந்து அவர் வந்து அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட போய் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி போகும்போது வந்து ஒரு லேக்கை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அந்த லேக்கில் வந்து தண்ணி நிறைய இருந்தது. ஸோ அப்போ வந்து இது ஒரு மிஸ்டரின்னு யாருக்குமே தெரியல. நாள்கள் ஆக ஆக தண்ணி வந்து குறைஞ்சிட்டு வந்துட்டே இருந்தது. அப்போதான் வந்து அங்கே இருக்கிற பாடிஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வந்தது. அப்போல இருந்து வந்து இது ஒரு மிஸ்டரி லேக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறமா அப்போ வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட ஸ்கெலிட்டன்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து மியூசியமில் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா 100க்கும் மேற்பட்ட ஸ்கெலிட்டன், ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே இல்லாது. பட் அதிகமாக யாருக்குமே தெரியாத ஒரு எப்படி வந்தது யாருக்குமே தெரியாத ஒரு ஸ்கெலிட்டன் இருந்ததுனால ஸோ இந்தியன் மியூசியமில் வந்து வச்சிருக்கிறாங்க. காமனாக வந்து ஆர்காலஜிஸ்ட்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாடிஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்கெலிட்டன் எல்லாமே வந்து 9th century வாழ்ந்த மக்களுடைய பாடிஸ் தான் சொல்லி ஆர்காலஜிஸ்ட் சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து 21st century, பட் அந்த பாடிஸ்லாம் வந்து 9th century வாழ்ந்துட்டு வர மக்களோட பாடிஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையாக வந்து யாராலும் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. பட் நம்ம வந்து நம்பிதான் ஆகணும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நிறைய டெஸ்டிங்லாம் எடுத்துக்கு அப்புறமா வந்து இந்த பாடிஸ்லாம் வந்து அதிகமாக வந்து இந்தியா சேர்ந்த மக்கள் கூடவே வந்து ஈரான் நாட்டை சேர்ந்த மக்களுடைய பாடிஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து இந்த ஸ்கெலிட்டன்ஸ்லாம் வந்து காமனாக சொல்லப்படுற 3 ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வாழ்ந்துட்டு வர மக்கள் வந்து அவங்க வேற இடத்துக்கு போகலான்னு சொல்லி போகும்போது வந்து அங்கே வாழ்ந்துட்டு வர மக்கள் வந்து அவங்களுடைய கடவுள்கிட்ட இந்த விஷயம் வந்து சொல்றாங்க. அப்படி அவங்க கடவுள் தான் வந்து இவங்களை தண்டிச்சிருப்பாங்க, அதனால வந்து இவங்கெல்லாம் இறந்துருப்பாங்க சொல்லி அந்த ஊர் மக்கள் வந்து ஒரு ரூமரா வந்து கிளப்பிட்டு வந்துருக்கிறாங்க. பட் இது வந்து காமனா சொல்லப்படுற ரீசன். 2வது ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு வார் 1ல வந்து நிறைய சோல்ஜர்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்குலாம் வந்திருந்தாங்க. அப்படி வந்து ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு வரும்போது வந்து ஒரு சில வைரஸ்லாம் பரவி இறந்துருப்பாங்கன்னு சொல்லி ஆர்காலஜிஸ்ட் வந்து சொல்றாங்க. 3வது ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மற்ற நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து வேலை தேடி வந்த மக்கள் எல்லாருமே வந்து புயலை மாட்டி வந்து இறந்துருப்பாங்கன்னு சொல்லி 3 ரீசன் வந்து காமனாக சொல்கிறாங்க. பட் இந்த பாடிஸ் எல்லாமே வந்து 9th century வாழ்ந்துடைய மக்களுடைய பாடிஸ் வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இந்த பாடிஸில் வந்து எந்தவித வெப்பன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ எந்தவித வெப்பனுமே இல்லை. ஸோ ஒரு சில ஆர்னமெண்ட்ஸ், அதாவது ஜுவல்லரிஸ், அதுக்கப்புறமா வந்து ஒரு சில ஆர்னமெண்ட்ஸ் தான் இவங்களுடைய பாடியில் வந்து கிடைச்சது. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் கிடைச்சது. மற்றபடி வந்து எந்த வெப்பனும் இல்லாதனால இவங்க சோல்ஜர்னு சொல்ல முடியாது. ஸோ எதுவுமே சொல்ல முடியாது. பட் இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. அதுவும் நம்ம வந்து இது காமனாக வந்து
ஐரன் நாட்டை சேர்ந்த மக்கள் கூட வந்து இந்தியா சேர்ந்த மக்கள், இவங்க இந்த 2 பகுதி மக்கள் தான் வந்து இவங்களுடைய ஸ்கெலிட்டன்ஸ், வாழ்ந்துட்டு வர மக்களுடைய ஸ்கெலிட்டன்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்ச ஒரு சில ரீசன் தான் சொல்லியிருக்கிறாங்க. 9th சென்ச்சுரி வாழ்ந்துட்டு வர மக்களுடைய ஸ்கெலிட்டன் டோட்டலா வந்து இப்போ 30க்கும் மேற்பட்ட ஸ்கெலிட்டன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. பட் ஸ்டார்டிங்ல வந்து 100க்கும் மேற்பட்ட ஸ்கெலிட்டன்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு சோல்ஜர் தான் வந்து இந்த ஸ்கெலிட்டன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி மற்ற சோல்ஜர்ஸ்லாம் தெரிய வச்சு ஆர்காலஜிஸ்ட்லாம் வர சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சது வந்து இந்த ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு சோல்ஜர் தான். அவர் பேர் வந்து ஹரிஷ் கிருஷ்ணனா ஏதோ. ஸோ பட் நான் பார்க்கல. ஸோ ஹரிஷ் கிருஷ்ணா ஏதோ. ஸோ என்ன நேமா இருக்குன்னு நான் திங்கிறேன். ஸோ பட் எதுன்னு தெரியல. ஸோ இந்த சோல்ஜர் நேம் தான். ஸோ ஓகேவா. ஸோ இவங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து மற்ற சோல்ஜர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இவங்களோட பாடிஸில் வந்து ஒரு சில ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்குது. அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ணும்போது வந்து 9th சென்ச்சுரியில் சேர்ந்த மக்கள்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து இவங்க எப்படி இறந்துருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இவங்களுக்கு வந்து எந்த வித வைரஸும் இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து எந்த வித சோல்ஜர்ஸும் வந்து இவங்களால வந்து சுட்டு கொல்லலை. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து யாருமே வந்து இவங்களை தண்டிக்கலை. ஸோ ஏதோ ஒரு பெரிய திங்ஸ்லாம் வந்து இவங்கள மோதி வந்து வச்சிருக்குன்னு சொல்லி அந்த ஸ்கெலிட்டன்ஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் வந்து ஒரு மிஸ்டரியாகவே இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து நிறைய ஸ்கெலிட்டன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து இது ஒரு மிஸ்டரி வந்து சீக்கிரமாக வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். இவங்களோட ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு மியூசியமில் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே வந்து சேஃபாக வச்சிருக்கிறாங்க. ஏன்னா வந்து 9th சென்ச்சுரி வாழ்ந்துட்டு வர மக்களோட ஸ்கெலிட்டன்னா சும்மாவா. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து கிடைச்சிடும் சீக்கிரமா. பட் ஆனால் வந்து இப்போ வரைக்கும் அவங்களோட எப்படி இறந்துருப்பாங்க சொல்லி யாரும் திங்க் பண்ணாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல் guys. Dinesh, cheers. Love you all guys. Dinesh, cheers.